வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை கனவு எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. முருகப்பெருமானுக்கு கோவில்கள் பல இருக்குது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது படையாக சொல்லக்கூடிய பழனி முருகன் கோவிலை போல இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் குழந்தையாக காட்சியளிப்பதால இந்த தலம் பார்த்தீங்கன்னா கீழ்பழனின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா வழிபடுவதன் மூலம் நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவங்களுக்கும் எவ்வளவு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தாலும் தொழிலையும் சரிங்க, வேலையில் உயர் பதவிகளே கிடைக்கலன்னு மன வருத்தப்படக்கூடியவங்களுக்கும் அரசு முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் பொறுப்பான பதவி நிச்சயம் உங்களை தேடி வருங்க. இந்த ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க. முருகனின் அருளால் நிச்சயம் உங்கள் ஆசைப்படி மன விருப்பத்தோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் உயர் பதவியில் அமருவீங்க. அப்படிப்பட்ட முருகனின் ஆலயம் எங்கு அமைந்திருக்குன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய பிரச்சனைகள் விலகி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுள் மட்டும் இல்லைங்க, அனைவருக்குமே இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உலகம் முழுவதுமே லட்சக்கணக்கான ஆலயங்கள் இருக்குங்க. இவற்றில் தனித்துவமும் வித்தியாசமான வடிவத்தில் அமைந்த கோவில்கள், வித்தியாசமான கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தரக்கூடிய ஆலயங்கள், ஏன் எத்தனையோ கோவில்கள் இருக்குதுங்க. அப்படி முருகப்பெருமானுடைய தோற்றம், கோவிலுடைய அமைப்புன்னு அனைத்திலுமே காண்போரே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். தன்னை தரிசிப்பவங்களுக்கு பொறுப்புள்ள பதவிகளை, இன்பமான திருமண வாழ்க்கையும் அமைத்து தரக்கூடிய முருகப்பெருமனுடைய கோவில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உயர்ந்த பதவி கிடைக்க வேண்டும், பெரிய பொறுப்பான பதவிகள் வகிக்க வேண்டும்னு நினைச்சாலும் பலரும் மதிக்கின்ற நிலையில் தங்கள் பதவி கிடைக்க வேண்டும்னு விரும்பக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, எவ்வளவுதான் உழைத்தாலும் உயர்ந்த பதவி, வாழ்க்கையில் உயர்ந்த நிலை, மதிப்பு, மரியாதை கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கிட்டு வந்தாலே எல்லாமே மாறுன்னு சொல்லுவாங்க. உயர்ந்த பதவி, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியன்னு தேடி வருபவங்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தரக்கூடிய அற்புதமான முருகன் கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் கரந்தமலை தொடர இருக்கக்கூடிய மலை உச்சியில் அமைந்திருக்குங்க இந்த ஒரு முருகன் கோவில். இங்கு திருமலைக்கேணி பாலசுப்பிரமணிய சுவாமியாக இங்கு முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறாரு. பக்தர்கள் இந்த கோயிலை கீழ்பழனின்னு அன்போடு அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் கருவறையில் முருகன் பாலகனாக அருள் பாலிப்பதால் மட்டுங்க இவருடைய வழக்கரத்தில் தாண்டம் ஏந்தியும் இடக்கை இடுப்பில் வைத்தபடி தலையில் கிரீடத்தோடு காட்சியளிப்பார். இந்த பாலகன் முருகனுக்கு தினமும் இங்கே ராஜ அலங்காரம் செய்யப்படுது. இத்தலம் தினமுமே ராஜ அலங்காரத்தோடு காட்சியளிக்கக்கூடிய இந்த பாலக முருகனை வழிபட்டாலே பொறுப்பான தலைமை பதவிகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மேலும் பலருடைய வழிபாட்டின் நற்பலனாகவும் இது சொல்லப்படுதுங்க. இங்கு வழக்கமான மலை மீதுள்ள கோவில்களும் படியேறி தான் சென்று தரிசனம் செய்யணும். ஆனால் மலை மீது அமைந்தே இருந்தாலும் இந்த கோவிலை கீழே இறங்கி சென்று முருகனை தரிசனம் செய்துட்டு மேலே ஏறி வருவது போல அமைப்பில் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்றொரு தனி சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆலயத்தில் பாலகனாக இருப்பதால் வள்ளி தெய்வானை இல்லாமல் முருகன் தனிச்சையாக காட்சி கொடுப்பாரு. ஆனால் முருகன் சன்னதிக்கு இருபுறமே 2 தீர்த்தங்கள் இருக்குது. வள்ளி தெய்வானை தேவியர்கள் இந்த தீர்த்த வடிவில் அருள் செய்வதாகவும் சொல்லப்படுது. மேலும் இங்கு சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் பாண்டிய மன்னர் ஒருவரால் கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக முருகன் கோவில் ஒன்று கட்ட வேண்டும்னு ஆசையில் இருந்த மன்னனுக்கு ஒரு நாள் வேட்டைக்காக இந்த வனப்பகுதிக்கு வந்தபோது இங்குள்ள சுனையில் நீர் அருந்திட்டு களைப்பில் சிறிது நேரம் கண் அயர்ந்திருக்காரு. அப்போது கனவுல தோன்றிய முருகனுமே இந்த சுனைக்கு அருகிலேயே தனக்கு ஒரு கோவில் கட்டும்படி சொன்னதாக சொல்லப்படுது. மன்னனும் அப்படியே கோவில் கட்டியிருக்காரு.
காலப்போக்கில் மூலவர் சிலை சேதமடைந்ததால் அதை மாற்றி இங்கு புதிய சிலை தீட்டப்பட்டிருக்கு. ஆனால் முதல்ல பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலையை எவ்வளவு முயன்றும் வெளியே எடுக்க முடியாததால் அதற்கு மேலாக தாங்க ஒரு கோவில் மண்டபத்தை கட்டி அங்கு புதிய சிலையை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. மேலடுக்கில் இருக்கக்கூடிய முருகனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகத்தை தான் கீழடுக்கில் இருக்கக்கூடிய ஆதிமுருகன் சிலையின் மீது படும்படி இந்த கோவிலுடைய அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. பொதுவாகவே நம்முடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் ஏதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்ருப்போம், இல்லைன்னா தொழிலை செய்வோங்க. பண தேவையை பார்த்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக மாறிட்டு தான் இருக்கும். நாட்கள் செல்ல செல்ல பண தேவை இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். அப்படி நம்ம பணத்தை அதிகரித்து கொண்டே செல்லும்போது அவங்க பெரும் வருமானமும் அதிகரித்து கொண்டே செல்லணும். ஆனால் அப்படி எல்லோருக்கும் வருமானம் அதிகரிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அந்த வருமானத்தை அதிகரிப்பதற்கு முயற்சியை மேற்கொள்ளலாம்ல. அப்படி முயற்சிகளை மேற்கொண்டு உங்களுடைய வருமானம் அதிகரிக்கலைன்னா இந்த ஒரு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு இந்த முறையில் வழிபடுங்க. நிச்சயம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் உங்களுடைய வருமானத்தை அதிகம் ஏற்படுத்தி தருவார். கண்கண்ட கடவுள்னு சொல்லக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா 6 படை வீடுகள் இருக்கும். இந்த 6 படை வீடுகளில் பார்த்திங்கன்னா பழனி மலை போல் கீழ்பழனின்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் இந்த ஆலயத்தில் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நீங்கள் எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுடைய பதவி உயர்வும் அதிக வருமானமும் கிடைக்கும் என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த 6 முகங்கள் கொண்ட கடைசி முகமான 6வது முகத்தை யார் ஒருவர் மனதார நினைச்சு வழிபாடு செய்துங்கன்னோ நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. கடன் தீர வேண்டும்னா திருச்செந்தூர் செல்லுங்க. திருமண வரம் வேண்டும்னா திருப்பரங்குன்றம் செல்லுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறுபடை வீட்டிற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு. அப்படிப்பட்ட முருகப்பெருமானே நம்முடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படவோ சம்பள உயர்வு பெறவோ எப்படி வழிபட வேணும்னு தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். எந்த ஒரு முருகன் ஆலயத்திற்கு செல்வதாக இருந்தாலும் நீங்கள் அந்த முருகனுக்கு பரிவட்டம் கட்டுவதற்கு துண்டு வாங்கி கொண்டு கொடுங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, அவருடைய கிரீடத்தில் பூசாற்றுவதற்கு தேவையான அளவை தெரிஞ்சு கொண்டு பூக்களை வாங்கி தாங்க. அதாவது மலர்களால் அவருக்கு கிரீடம் செய்து தாங்க. இப்படி செய்து தருவதன் மூலம் நிச்சயம் பதவி உயர்வு ஏற்படும். அதோடு மட்டும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு 6 தீபங்கள் ஏற்றி வைத்து அவரை 6 முறை வலம் வந்து மனதார வழிபடுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திராடன்னு 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருங்க. அதே போல் இந்த நாள் மாலை நேரத்திலேயே முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி அவரை நினைத்து வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் தொழில் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதோடு மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு ஆலயத்தை தேர்வு செய்து ஒரு மாதத்தில் முருகனுக்கு தேவைப்படக்கூடிய மலர்களை வாங்கித்தாங்க. இல்லைன்னா மாதத்துக்கு தினமும் மாலை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார். இந்த வழிமுறையில் ஏதாவது ஒரு வழிமுறையை பின்பற்றி தொழில் இல்லைன்னா வேலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவதோடு வருமானத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ளலாங்க. மேலும் பல பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுக்காக எத்தனை வருடமாக எழுதிட்டு வேலை கிடைக்காம நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிகள் அனைவருமே வேலுண்டு வினையில்லைன்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானை சரணடிங்க. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் முருகனுக்காக விரதம் இருந்து வழிபட்டால் நல்ல வேலையை தருவார் இந்த வேலவன். மேலும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீடில் தொழில் ஜீவனஸ்தானம் ஆகாமையும் 6ஆம் வீடு நாம் செய்யக்கூடிய தொழிலை குறிக்கும். இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும்னு பதவி உயர்வு கிடைக்க வேண்டும்னு நினைச்சிங்கன்னா தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய மறந்துடாதீங்க. பிறகு அரசு வேலை நிரந்தர வருமானத்தையும் நிலையான வேலை வாய்ப்பை தரக்கூடிய சக்தி இந்த சூரிய பகவானுக்கு உண்டு. அதனால் முதல்ல சூரிய பகவானை வழிபடுங்க. பிறகு படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லைன்னு கவலைப்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா தினசரி சூரிய நமஸ்காரம் செய்துட்டு வாங்க. சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே நிச்சயமாக நல்ல வருமானத்தில் வேலை உண்டாகும். தேவைக்கு ஏற்ப மாதந்தோறும் உங்களுக்கு நிலையான வருமானம் கைக்கு வந்து கொண்டே இருக்குங்க. பண பற்றாக்குறைன்னு வார்த்தையை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அதே போல் முருகன் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கிறாரு. செவ்வாயின் தோஷம் இருந்தாலும் திருமண தடை நீங்கள்
செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து வழிபடலாம். நல்ல வேலை கிடைக்கவும், அரசு வேலை குறிப்பாக காவல்துறை, இராணுவம், தீயணைப்பு துறையில் வேலை செய்ய வேண்டும் நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகனை வழிபடுங்க. மேலும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லலாம். நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க முருகனை வழிபாடு நோயை தீர்க்கும். அதே போல் நல்ல வேலை வேண்டும் நினச்சிங்கன்னா ப்ரமோஷன் கிடைத்த வேலை நிரந்தரமாகவும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. மேலும் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரங்களும் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளுக்கு சென்று வழிபடலாம். அதே நேரத்தில் சில ராசிகள் குறிப்பிட்ட முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கினாலே வெற்றி கிடைக்கணும் சொல்லுவாங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷமும் விருச்சிக ராசிக்காரங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷிபம் துலாம் ராசினர் திருப்பரங்குன்ற முருகனை வழிபடலாம். அதே போல புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் அறுபடை வீடான பழமுதிர்ச்சோலையில் வழிபடலாம். கடகம் திருத்தணி முருகனும், அதே போல குரு பகவானின் ராசி அதிபதியாக கொண்ட தனுசு மீன ராசிக்காரர்கள் சுவாமிமலை முருகனை தரிசனிங்க. மகர ராசினர் பழனி முருகனை தரிசித்தா சிறப்பான பலன் உண்டு. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிகர் மருதமலை முருகனை வழிபடுங்க. நினைத்தபடி உங்கள் வேலை கிடைக்கும். நினைத்த காரியமும் கைகூடும். மனதுக்கு பிடித்த வேலை கிடைக்குங்க. கை நிறைய சம்பளம் நிச்சயம் உண்டு. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பழனி ஆண்டவனை சென்று தரிசித்துட்டு வாங்க. நிச்சயம் நீங்கள் நினைத்தபடி உயர் பதவி உண்டு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.